என்னதான் பிளான் பண்ணாலும் சதி பண்ணாலும் அந்த சதிகளை வாய்க்க பண்ண விடவே மாட்டார். மாறாக கர்த்தர் என்ன செய்யறாரு தெரியுமா? அவனுடைய எதிராளிகளை எல்லாம் மீண்டும் என்ன பண்றாருன்னா சமாதானம் பண்ணும்படியாக வர்றார். இப்ப தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்ன போய் என்ன தர்மம் செய்யறாரு இங்க பாருங்க. சில பேருக்கு தேவனுடைய குணாதிசயத்தை நீங்க நன்கு புரிஞ்சுக்கணும். சில எதிராளிகளை காலி பண்ணிடுறாரு, சில எதிராளிகளை என்ன பண்றாருன்னா சமாதானம் பண்ணும்படி வர்றாரு, கொண்டு வர்றாரு. இப்ப இந்த மாதத்துல அவர் என்ன செய்ய போறாருன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. சில பேரை உங்க லைஃப்ல விட்டு கட் பண்ணலாம், அந்த ரிலேஷன்ஷிப்ல விட்டு கர்த்தர் உங்களை பிரிச்சு எடுக்கலாம். அப்ப அதுக்கு நீங்க மனசார அதுக்கு என்ன செஞ்சிடணும், விட்டு கொடுத்துடணும். சில 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 பேர் என்ன பண்ணுவாரு, நீங்க வெட்டணும்னு நினைக்கிறால வெட்ட மாட்டாரு, ஒட்டணும்னு நினைக்கிறாலையும் ஒட்ட வைக்க மாட்டாரு. இதெல்லாம் தேவனுடைய குணாதிசயத்துல நீங்களும் நானும் விளையாட முடியாது. அதுக்கு நம்ம அவருக்கு டைரக்ஷன்